பொள்ளாச்சியிலிருந்து கோவையை நோக்கி அவளுடைய மகிழுந்து அமுதசுரபி என்கிற உணவகத்திலே நிற்கப்பட்டிருக்கிறது. அங்கே பார்த்தவர்கள் உடனடியாக காவல்துறைக்கும் 100 எண் அழைப்பிற்கும் அழைத்திருக்கிறார்கள். ஆனால் 2 மணி நேரம் கழித்து அவளை விட சொன்ன அதிகாரி அயோக்கியன் எவன் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இங்கே எழுப்ப விரும்புகிறேன். விட சொல்லியிருக்கிறாங்க. TN09 AZ3106 சென்னை பதிவுடைய அந்த கார் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் இருக்கிறது என்றால் சென்னையில் அப்ப யாரோ ஒரு முக்கியமான ஆள் இருந்துதான் அந்த காரை நாம் எடுத்துக்கிட்டோம். நிக்கிதாவுடைய கைபேசியை ஏன் கைப்பற்றவில்லை? விசாரணைக்கு வேணும்ல, இதுவரை கைப்பற்றவில்லை. இப்போ அவங்க யாராட்ட அந்த கால் ஹிஸ்ட்ரி அழைப்பு வரலாறு தோண்டி எடுக்கிற போது கிட்டத்தட்ட எஸ்பிக்கே கிட்டத்தட்ட 9 முறை அந்த பொம்பளை பேசியிருக்கான். டிஎஸ்பி கிட்ட 36 முறை பேசியிருக்கிறான். இப்போ டிஎஸ்பிக்கும் இந்த பொம்பளைக்கு என்ன தொடர்பு? தலைமைச் செயலகத்துக்கும் தொடர்புல கொண்டதாக இப்போ செய்தி கசிஞ்சுக்கிட்டு. அவன் யார்? அந்த அயோக்கியன். தலைமைச் செயலகத்தில் இருக்கிற IAS அதிகாரி. அந்த அயோக்கிய பெயர். அவனை கைது பண்ணுங்க, எஸ்பியை கைது பண்ணுங்கிறான். என்ன காத்திருப்போர் பட்டியல்? இவனுக்கு எப்படி வந்துச்சு இந்த போலீஸ்காரனுக்கு கஞ்சா? அந்த வழக்கை சேர்க்கணும். கஞ்சா கொடுத்த இவனுக்கு எங்க இருந்து வந்துச்சு? காவல்துறை வேலை செய்யற இந்த பொறுக்கி நாய்களுக்கு கஞ்சா எங்க இருந்து வந்தது? அவரே சொல்றாரு, எனக்கு வாடை வந்துச்சு, கஞ்சா வாடை வந்துச்சு, கொடுத்து அவனை மயக்க அதாவது மயக்க நிலையிலே வச்சு அடிச்சிருக்காங்க. தம்பி அடிச்சாங்கல்ல, கொண்டாங்கல்ல. இப்ப அறிக்கை, மருத்துவ அறிக்கை உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். இடது கையில 3 வகையான சிகரெட்டு சூடு. அப்ப அந்த 6 பேர்ல எவன் சிகரெட் குடிக்கிறான், எவன் குடிச்சான், அதெல்லாம் விசாரணைக்குள்ள வரணும். சிகரெட்ல சூடு போட்டுருக்காங்க அந்த அயோக்கிய பயிலுக. போய் உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு சுடுங்கடா. இப்ப இன்னைக்கு வரை இந்த நிக்கிதாவை எவன் பாதுகாக்கிறான்? ஆளுங்கட்சி பாதுகாக்குதா, இல்ல ஆளுங்கட்சியில அதிகாரத்தில் இருக்கிறவன் பாதுகாக்கிறானா, இல்ல அரசு ஊழியர்ல அதிகாரம் படைத்தவன் பாதுகாக்கிறானா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கும். நாம் வலைவலைத்தளத்தில் கருத்துக்கள் ஏன் வைக்கிறோம் சொன்னா மக்களுக்கு தெரியணும் அதிகார வர்க்கம் எந்த அளவுக்கு மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை. டிஎஸ்பியை தீவிரமாக விசாரணைக்கு உட்படுத்தப்படும். அவனை வீட்டில் வச்சிருக்கிறதே தப்பு. இன்னைக்கு வரை ஏன் அவன் சாட்சியை கிடைக்க மாட்டான்? அவன் கூப்பிட்டு மிரட்ட மாட்டான்? தேரா மன்னா செப்போது உடையேன் என்று சொல்லுகிற அளவிற்கு உங்கள் ஆட்சி தரங்கட்டு போய் கிடக்கிறது. தினந்தோறும் சம்பவங்கள், தினந்தோறும் கொலைகள். திருட்டு மாடல் ஆட்சியை தமிழ்நாட்டில் இருந்து விரட்டுவது மக்களுடைய கடமை. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், ESI, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற அஜித் குமார் அவர்களினுடைய அந்த கஸ்டோடியல் டெத் விவகாரம் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அஜித்குமார் அவர்களுடைய அந்த கஸ்டோடியல் டெத்தில் இப்போது நகர்வு அப்படிங்கிறது இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வந்ததுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி காவலர்கள் கைது செய்யப்பட்டதுக்கப்புறம் புகார்தாரர் சைடே திரும்பி இருக்கு தற்போது வழக்கு. ஏன்னா அவர் மீது ஏற்கனவே ஏகப்பட்ட மோசடி குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்படிப்பட்டவர்கள் எப்படி ஒரு உண்மையான புகாரை கொடுத்துருக்க முடியும்? புகார்லேயே ஒரு சந்தேகம் இருக்குன்னு இப்போ பேசப்பட்டுக்கிட்டு வருது. அந்த வகையில் தற்போது நீங்கள் சேகரித்து வச்சிருக்கிற தகவல்கள் என்ன? மரியாதைக்குரிய மதுரை மாவட்டத்தினுடைய நீதியரசர் ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்கள் தீவிரமாக இன்றைக்கு 2வது நாளை கடந்து 3வது நாளில் மிக முக்கியமான விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார். மன நிறைவோடு தமிழர்களின் சார்பில் ஐயாவிற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மரியாதைக்குரிய SN சுப்பிரமணியன் அவர்களும் CV கார்த்திகேயன் அடங்கிய 2 நீதியரசர்கள் பெஞ்ச் இதை தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. நாம் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் தேசிய மனித உரிமை ஆணையம் களத்தில் இறங்கிவிட்டது. நாம் ஆரம்ப நிலையில் நமது வலையொலித்தளத்தில் நான் சொன்னேன், நிக்கிதா என்கிற இந்த பெண்ணிடமிருந்துதான் மற்ற விடயங்கள் இருக்கிறது, முதலில் அவளை கைது செய்யுங்கள் என்று நான் பேசியிருந்தேன். இன்று வரை கைது செய்யவில்லை. நேற்றைய தினம் பொள்ளாச்சியிலிருந்து கோவையை நோக்கி அவளுடைய மகிழுந்து அமுதசுரபி என்கிற உணவகத்திலே நிற்கப்பட்டிருக்கிறது. அங்கே பார்த்தவர்கள் உடனடியாக காவல்துறைக்கும் 100 எண் அழைப்பிற்கும் அழைத்திருக்கிறார்கள். உரிய பதிலை காவல்துறை அதிகாரிகள் மறுத்திருக்கிறார்கள். ஒரு அதிகாரி சொல்லுகிறார், பிடித்து வையுங்கள், இன்னும் 2 மணி நேரத்திற்குள்ளாக அவரை கைது செய்ய வேண்டும் என்று பேசுகிறார். ஆனால் 2 மணி நேரம் கழித்து அவளை விட சொன்ன அதிகாரி அயோக்கியன் எவன்
அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இங்கே எழுப்ப விரும்புகிறேன். விட சொல்லியிருக்கிறாங்க. விட சொல்லியிருக்காங்க. அப்போ அவள் எவ்வளவு பெரிய ஜாம்பவனாக இருக்கிறா அப்படின்னா அரசியல்வாதிகளோடு மிக நெருங்கிய தொடர்போடு இருக்கிறார். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல்வாதிகளோடு. இதில் என்னென்னா அந்த வண்டியின் நம்பர் TN09AZ3106. இது கிட்டத்தட்ட TN09 சென்னை பதிவு. சென்னை பதிவுடைய அந்த கார் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் இருக்கிறது என்றால் சென்னையில் அப்போ யாரோ ஒரு முக்கியமான ஆள் இருந்து தான் அந்த காரை நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். மதுரையில் இல்லாத காரா? இதை பேசியாக வேண்டும். அப்போ அமுதசுரபி ஹோட்டலில் இருந்த இந்த அயோக்கியத்தனமான நிக்கிதா அங்கிருந்து ஒரு ஆண் உதவியோடு தாயோடு தப்பித்து இப்போ கோவைக்குள்ள தஞ்சம் அடைந்திருப்பதாக நேற்றைய செய்தி. இன்றைக்கு எங்கே இருக்கிறா அப்படிங்கிறத இன்னைக்கு வர வாட்ச் பண்ணல. நான் கேட்குறேன், நிக்கிதாவுடைய கைபேசியை ஏன் கைப்பற்றவில்லை? விசாரணைக்கு வேணும்ல, இதுவரை கைப்பற்றவில்லை. ஒன்று, இந்த அயோக்கிய பயலில் கைது பண்ணாங்க. இப்போ அவங்க உள்ள ராஜான்னு ஒருத்தன், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ராஜா முக்கியமான ஆளுன்னு நான் சொல்லியிருந்தேன். அவன் முக்கியமாக சரித்திர குற்றவாளிகளோடு தொடர்பில் இருப்பவன். இப்போ வெளியில இருக்கிற சரித்திர குற்றவாளிகளுக்கு சிறையில் இருந்து அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். வெளியில இப்ப அவர் இந்த வீடியோ எடுத்த சக்தீஸ்வரன் பேட்டியில் அதை தான் சொல்றாரு. ஆமா, இன்னைக்கு அவரை கிட்டத்தட்ட கொலை செய்வோம் என்கிற தோணியில் மிரட்டி கொண்டிருப்பதாக நேற்றைய தினம் அந்த சகோதரர் தொலைக்காட்சியிலே தோன்றி தனது பேட்டியை கொடுத்திருக்கிறார். இப்ப முதலமைச்சர் அவர்கள் மறக்க முடியாத சம்பவம் நடைபெற்றிருக்கிறது, மன்னித்து விடுங்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இப்ப நடக்கக்கூடிய விடயங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பாதுகாப்பு கொடுக்கிறதா என்கிற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். சக்தீஸ்வரனுக்கு தான் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்குல்ல, அவரோட வீட்டுக்கிட்ட அவர் கேட்டதற்கு பிறகு பணியில இருக்கிறாங்க. அவர் கேட்டதற்கு பிறகு நீதியரசர் சொன்னதற்கு பிறகு நியமிச்சிருக்கணும்ல. இப்ப அங்க 16 சாட்சியங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீதியரசர் போய் இப்ப கலாய்வில் இறங்கினதுக்கு பிறகு இந்த 16 சாட்சிகளுக்கும் நேற்று நீங்கள் சொன்னதை போல இப்ப இந்த சத்தீஸ்வரன் ஒரு கோரிக்கை ஒன்றை வைத்தார். எங்கள் ஊரை சுற்றி 24 மணி நேரமும் கண்காணிக்கக்கூடிய காவல்படை வேண்டும். அது சிவகங்கை மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது. பிற மாவட்டங்களிலிருந்து நேர்மையான அதிகாரிகளை கொண்டு சுற்றுக்காவல் போட வேண்டும் என்று நேற்றைய தினம் அவர் பேசியிருக்கிறார். இதுவரை நியமித்திருக்கா தமிழ்நாடு அரசு? நான் நிக்கிதாவை ஏன் கைது பண்ணலன்னு இதுவரை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வர தமிழ்நாடு அரசு மௌனமா இருப்பதன் மர்மம் என்ன? நிக்கிதாவை காப்பாற்ற வேண்டிய கடமை என்ன? நான் கேட்கிறேன். இப்ப எஸ்பி அஜீஸ் ராவத் ஒரு மலையின சமூகத்தை சார்ந்தவர், அவருடைய மனைவியும் மிகப்பெரிய பொறுப்புல இருக்காங்க. இவருடைய உத்தரவில் தான் டிஎஸ்பி சண்முக சுந்தரம் ஊர் பண்ணி மாதிரி ஒரு போட்டா வந்துச்சு. தின்னு கொளுத்த உடம்பு, என்ன ஊர் ஊரா மேய்ஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். பாரா மேய்ஞ்சிருக்கான், கஞ்சாக்காரங்கள்ட்ட மேய்ஞ்சிருக்கான். நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், என் மேல வழக்கு போடட்டும். அவனை ஏன் இன்னும் கைது பண்ணாம இருக்கிறீங்க நீங்க? அவனுடைய தனிப்படை சேர்ந்த 6 பேர் தான் நீங்க போய் அடிச்சிருக்காங்க. காவல் நிலையத்தில் யாருமே கைது செய்யப்படல. கவனிச்சிங்களா நீங்க? ஏன்னா அவங்களுக்கு இது தெரியவே தெரியாது. எப்ப இந்த நிக்கிதா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அதுவும் 100க்கு தொடர்பு கொண்டு பேசியதாகவும் பிறகு வாய்மொழி உத்தரவாக பேசியதாகவும் பிறகு 2 மணி நேரம் கழித்து அந்த காவல் நிலையத்தில் எழுத்துப்பூர்வமான அதுவும் ஏதோ ஒரு வழக்கிற்காக வந்த ஒரு வழக்கறிஞர் மூலமாக எழுதி கொடுக்கப்பட்ட மனுவை ஏற்றுக்கொண்டதாகவும் அதற்கு எஃப்ஐஆர் போடாம ஜிஎஸ்ஆர் காப்பியை மட்டும் கொடுத்து வெளியில இருக்கிற ரவுடிகளை நான் கேட்கிறேன். நான் ஏன் ரவுடின்னு சொல்றேன்னா, யூனிஃபார்ம் போட்டிருந்தானா? காவல் நிலையத்துக்குள்ள கூட்டி அந்த விசாரிச்சானா? தண்ணி கேட்ட போது தண்ணி கொடுத்தானா? மிளகா சாந்த அரைச்சி மிளகா சாந்த கலக்கி கண்ணுல மூக்குல வாயில ஊத்தி விட்டா. அயோக்கிய பேரு இவங்களை எப்படி மன்னிக்கிறது நம்ம? நான் கேட்கிறேன், பொண்டாட்டியெல்லாம் போராடிச்ச உங்களுக்கு ஊத்துனா. இப்ப இன்னொன்னு சொல்றேன், அவங்க மேலதிகாரிகள் சொன்னதுனால இவங்க செஞ்சாங்க. நீங்க மேலதிகாரிகள் என்ன சொல்றேன்னா, எஸ்பியை காத்திருப்போர் பட்டியலில் வச்சிருக்கீங்களா? ஏன் கூப்பிட்டு விசாரிக்கல? வர இப்ப சிபிஐ உள்ள இறங்க போறாங்க. இப்ப இந்த சண்முக சுந்தரங்கிறவன், இந்த ஊர் மேஞ்சவன், ஊர் பண்ணி இவனை இன்னைக்கு வரை கைது பண்ணாதனுடைய மர்மம் என்ன? சிவப்பு தொலை காட்டினாலா நிக்கிதா? சொல்ல, சிவப்பு தொடையை காட்டிட்டாளா? இப்பெல்லாம் இல்ல ஏன்னா நீங்க குற்றச்சாட்டுகள் வைக்கலாம். பட் அதுக்காக ஏன்னா நான் கேக்குறேன், உண்மை என்ன நடந்தது என்ன இதுல தெரியாம இதுல சமரசத்துக்கு வேலையே இல்ல. இதுல சமரசத்துக்கு வேலையே இல்லங்க. இந்த அயோக்கிய பிள்ளை தப்பு பண்ணவங்க, இவங்களுக்கு என்ன மரியாதை? அவ தப்பு பண்ணிருக்கான். அவங்களுடைய நடவடிக்கை ரீதியாக நாகரிகமாக விமர்சிக்கலாம், தப்பு இல்ல. என்ன இப்ப நான் என்ன தப்பா சொல்றேன்? கண்ணதாசன் சொன்ன வரிகளை சொன்னேன். மலைவாளை தொடை இருக்க மச்சம் ஒன்று அதுல இருக்க. இதோட கேவலமா பேசிட்டேனா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அது இந்த இடத்துல வச்சு பேசணுமா? பேசணுங்க. இந்த அயோக்கிய பிள்ளைகள் அப்படிதாங்க பேச முடியும். ஒன்று, இப்போ சத்தீஸ்வரன், கார்த்திக் வேலு, பிரவீன்குமார் தம்பி இறந்தானே, அவனுடைய அம்மா, அவனுடைய தம்பி எல்லாருக்கும் உரிய பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு உடனே கொடுக்கணும். அது கொடுக்க நீங்கள் இவ்வளவு நாள் தயக்கம். அப்போ சாட்சிகளை கலைப்பதற்கான முயற்சியை தமிழ்நாடு அரசு, குறிப்பாக திராவிட மாடல் என்ற திருட்டு மாடல் அரசு கொடுக்குறதா? நான் ஏன் இவ்வளவு கேவலமாக நான் பேசுகிறேன்னு சொன்னால், இது பெரிய கேவலம்லாம் கிடையாது. திமுக காரன் உள்ளே இருக்கான். இந்த இல்லை, நீங்கள் இந்த பாயிண்ட் சொல்கிறதுனால திமுகவினர் வைக்கிற ஒரு பாயிண்ட்டே நான் வைக்கிறேன்.
இப்போது தாமாக முன் வந்து வழக்கை சிபிஐக்கு மாற்றிருக்கிறாரு அப்படின்னா அப்போ இந்த இடத்துல அரசு உரிய போதிய நடவடிக்கைகளை எடுக்கிறது இங்கே குற்றவாளிகளுக்கு துணை போகலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தானே வைக்கப்படுது. இப்போ சிபிஐ விசாரணைக்கு இவங்க உத்தரவிடுவதற்கு முன்னால் நிக்கிதாவை கைது பண்ணிக்கலாம். அந்த 6 குற்றவாளிகள் என்று சொல்லக்கூடிய பொறுக்கி நாய்கள் ராஜா, பிரபு, சங்கர், ஆனந்தன், கண்ணன், சங்கர மணிகண்டன், ராமச்சந்திரனா 5 நாள் கழிச்சு தான் கைது பண்ணியிருக்கீங்க. இப்போ இவங்களெல்லாம் ஏன் கைது பண்ணலை? எப்போ கைது பண்ணீங்க? நீங்கள் நானும் ஊடகத்தில் உட்கார்ந்து ஒப்பாரி வைத்ததற்கு பிறகு நீங்கள் கைது செய்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் யாரை இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சேங்கை மாறினேன் அந்த அயோக்கிய பிள்ளை ஏன் நான் கைது பண்ணல திமுக காரனை சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட சொல்லிட்டோம்னு, அது இருக்கட்டும், வாழ்த்துக்கள், நன்றி. ஏன் சேங்கை மாறனை கைது பண்ணல? அவன் தானே அந்த தாயையும் அவனுடைய தம்பியை நவீனா 2 பேரையும் கூட்டிட்டு போகிறான். திமுக கொடியேட்டி பஞ்சாயத்துக்கு போனவன் 50 லட்சம் பணம் கொடுக்குறதுக்கு பேசினவங்க அவங்க தானே. எங்கே நாடார் சங்க மகாசன சபையில் கூட்டிய கொண்டு வச்சு பேரம் பேசினாங்கல்ல. இப்போ இந்த காளீஸ்வரன் ஒரு அயோக்கிய பை, அவன் திமுக காரன், இவனை ஏன் கூப்பிட்டு என்ன கைது பண்ணல? இன்னொரு அயோக்கிய பை இருக்கிறான் மகேந்திரன், பேரூராட்சி தலைவராக இருக்கான். அங்கே இந்த 3 பயல்கள் தான் சேர்ந்துக்கிட்டு நான் என்ன கேட்குறேன், இவன் 3 பேருமே அமைச்சர் பெரிய கருப்பனுக்கு இடது வலதுகரங்கள், அதனால கைது பண்ணாமல் இருக்கிறீங்களா? அமைச்சரே விசாரணை கூட்டு வாங்கன்னு சொல்றேன், பெரிய கருப்பனை கூட்டிட்டு வாங்க. நடிக்கிறீங்களா நீங்க? சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுன்னு சொல்லிட்டா தமிழ்நாட்டை என்ன கேவலப்படுத்திட்டு இருக்கீங்களா? நீங்க சொன்னது போன்ற நகர்வுகள் இருந்திருந்ததுன்னா இப்ப அடுத்து சிபிஐ விசாரணையில் அதுவும் தெரிய வரதானே போகுது. ஏன் லேட்டுன்னு தான் நம்ம கேட்கிறோம். உடனடியாக கைது செய்ய வேண்டியது தானே. ஏன் உங்களுக்கு என்ன காலதாமதம்? ஏன் வேடிக்கை பார்க்குறீங்க? குற்றம் சொல்றோம்ல நாம, கைது பண்ணுங்க. சேங்கை மாறன், காளீஸ்வரன், மகேந்திரன், இந்த 3 திமுக காரனை கைது பண்ணுங்க. இவனுங்க டிஎஸ்பியோட நெருங்கிய தொடர்பில் இருக்கிறவன். இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இன்னொரு செய்தி வருது. இந்த நிக்கிதா அவனுடைய போன்ல இன்னைக்கு கோர்ட்ல அந்த நீதியரசர்கிட்ட ஒப்படைப்பதற்காக இப்போ அவங்க யாராட்ட அந்த ஹால் ஹிஸ்டரி அழைப்பு வரலாறு தோண்டி எடுக்கிற போது கிட்டத்தட்ட எஸ்பிக்கே கிட்டத்தட்ட 9 முறை அந்த பொம்பளை பேசியிருக்கா. டிஎஸ்பி கிட்ட 36 முறை பேசியிருக்கிறா. இப்போ டிஎஸ்பிக்கும் இந்த பொம்பளைக்கு என்ன தொடர்பு? எஸ்பிக்கும் இந்த நிக்கிதாவுக்கும் என்ன தொடர்பு? இப்போ எஸ்பியை கைது பண்ணுங்கிறேன். என்ன காத்திருப்போர் பட்டியல்? எவனா இருந்தா அந்த ஊர் பண்ணி சமூக சுந்தரத்தை கைது பண்ணுங்க. எவ்வளவு ஆனா அவன் படம் தான் இந்த அடிச்சு கொண்டது. நான் அதனால தான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு மானாமதுரை டீம்ல கொண்டாந்து இங்க கொண்டாந்து அடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்ப இந்த அழைப்பு வரலாறை தேடுகிற போது நிக்கிதாவுடைய போன்ல இருந்து நிறைய இடத்துக்கு தொடர்பு இருக்காங்க. அதில் குறிப்பாக தலைமைச் செயலகத்துக்கும் தொடர்புல உண்டதாக இப்ப செய்தி கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவன் யார்? அந்த அயோக்கியன் தலைமைச் செயலகத்தில் இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி. அந்த அயோக்கிய பெயர், அவனை கைது பண்ணுங்க. நம்ம எதானே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எரிந்து சாம்பலாகி காற்றில் கலந்திருக்கிறது புகை. அவன் உயிர் மூச்சு அதே காற்றில் கலந்திருக்கிறது. அந்த பகுதியிலலாம் எப்படி எரிப்பாங்கன்னு தெரியுமா? எல்லாத்தையும் வச்சு சாணம்லாம் அடுக்கி கட்டையெல்லாம் போட்டு மண் போட்டு பூசி மொழிகி உள்ளே எரிஞ்சிடும், கால்வாய் மாதிரி. அவன் இன்றைக்கு சாம்பலாக கிடக்கிறானே தம்பி. நீங்கள் சாரி கேட்டுட்டா தம்பி வந்துடுவானா? இதற்கு பரிகாரம் என்ன? அவங்க கைது பண்ணப்பட்டவர்களும் கைது செய்யப்பட போகிறவர்களும் ஆயுள் முழுக்க சிறைக்குள்ளேயே சிறை வைத்து பரோல்ல வெளியில் விடக்கூடாதுங்கிறேன். கஞ்சா குடிச்சிட்டு அடிக்கிறாங்க. இப்போ தான் நான் பாயிண்ட் வரேன். போலீஸ்காரனுக்கு கஞ்சா எங்கேருந்து வந்தது? இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அனைத்து காவல் நிலையங்களிலும் பரிசோதனை செய்யப்படுங்கள். என்ன நடக்குதுங்கன்னா, நகை திருடிட்டான், ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட நகைகளை கொண்டாந்து இதான் நகைன்னு சொல்லி காட்டுற இடத்திற்கு வழிவாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்போ இந்த விஷயத்தில் தம்பிக்கே கஞ்சா கொடுத்துருக்காங்க. இவனுக்கு எப்படி வந்துச்சு இந்த போலீஸ்காரனுக்கு கஞ்சா? அந்த வழக்கை சேர்க்கணும். இப்போ கஞ்சா கொடுத்த இவனுக்கு எங்கேருந்து வந்துச்சு? காவல்துறை வேலை செய்கிற இந்த பொறுக்கி நாய்களுக்கு கஞ்சா எங்கேருந்து வந்தது? அதான் ஒருத்தர் பேட்டியில் நேற்று கூட சொல்லியிருந்தார், கஞ்சா கொடுத்து அடிச்சாங்க. அவரே சொல்றாரு, எனக்கு வாடை வந்துச்சு, கஞ்சா வாடை வந்துச்சு, கொடுத்து அவனை மயக்க நிலையிலே வச்சு அடிச்சிருக்காங்க. இப்போ இன்னொன்று, நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் திருவள்ளூர் கனகம்மா சமுத்திரம் ஸ்டேஷனில் ஒரு கர்ப்பிணி பெண்ணியை தாக்கியதில் கிட்டத்தட்ட அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய பாதிப்படைஞ்சிருக்கு. ராமருங்கிற ஒரு அயோக்கியத்தனமான போலீஸ் அடிச்சிருக்கிறான். எஸ்பி உத்தரவிட்டிருக்கு 6 வாரத்தில் அறிக்கையை தாக்கல் பண்ணணும். முதல்ல அந்த ராமர் என்ன பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு வர திருவள்ளூர் மாவட்டம் நேற்று நடந்த சம்பவம். அடுத்து இப்பொழுது ரியாலிட்டியா கிருஷ்ணகிரி அஞ்சட்டியில் ரோஹித்ங்கிற 13 வயது சிறுவன் மரணம் அடைஞ்சிருக்கிறான். மிகப்பெரிய பள்ளத்தில் தூக்கி வீசியிருக்கிறாங்க. இது எல்லாமே இந்த அராஜகங்கள் தமிழ்நாட்டில் தொடர்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தங்கவேலுங்கிற ஒரு போலீஸ் லிங்குசாமிங்கிறவரை அடிச்சு கதறி சின்னாபின்னமாக்கி வச்சிருக்கான். கம்பி வைத்து அடிச்சிருக்காங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது இத்தனை இடத்துல இப்ப இன்னொரு செய்யறேன். தம்பி அடிச்சாங்கல்ல, கொண்டாங்கல்ல, இப்ப அறிக்கை, மருத்துவ அறிக்கை உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். 44 காயங்கள் உள்புற காயங்கள், 56 வெளிப்புற காயங்கள், ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். இடது கையில 3 வகையான சிகரெட்டு சூடு போலீஸ்காரன் சுட்டிருக்கான் சிகரெட். அப்ப அந்த 6 பேர்ல எவன் சிகரெட் குடிக்கிறான், எவன் குடிச்சான், அதெல்லாம் விசாரணைக்குள்ள வரணும். சிகரெட்ல சூடு போட்டிருக்காங்க. அந்த அயோக்கிய பயிலுக போய் உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு சுடுங்கடா. நான் சொல்றேன், மனித உயிர் தானே. அடுத்து மூளையில ரத்த கசிவு 2 இடத்துல வந்து, மண்டையினுடைய 2 பக்கமும் அடி விழுந்து நடுமண்டையில கட்டையால் அடிச்ச காயம். 4 நாக்கு கடித்த நிலையிலேயே செத்துருக்கான். கண்கள் சிவந்த நிலையிலே இருந்திருக்கு. வயிற்றின் இருபுறத்திலும் உள்குத்து காயம், கிட்னி கிட்ட கரெக்டா. காதுகளில் ரத்த கசிவு. உடலில் 6 பெரிய காயங்கள். இதயத்தில் ரத்த கசிவு. வலதுகை மூட்டுக்கு மேலே காயம். வலதுகை மணிக்கட்டுக்கு கீழே சிராய்ப்பு.
வலது பக்க நெற்றியில் சிராய்ப்பு, வலது பக்க கன்னத்தில் சிராய்ப்பு, இடது பக்க புஜத்தில் சிராய்ப்பு, இடது பக்க தோள்பட்டை முதல் முழங்கால் வரை கன்றி போன காயங்கள், இடது பக்கம் கை மூட்டியில சிராய்ப்பு 4 காயம், இடது மணிக்கட்டுக்கு மேல 3 சிராய்ப்பு, இடது விழாவில் அந்த கன்றி போன காயம், இடது கரண்டை காலில் சிராய்ப்பு, இடது முதுகில் விழா பின்புறம் கன்றிய காயம், வலது பின்முதுகில் சிராய்ப்பு, மோசன் போன நிலையில இறந்தது. கல்லீரல்ல இரத்த கசிவு, இதயத்தில் சொன்னோம். இப்போ கல்லீரல்ல இரத்த கசிவு, இடதுகால் மணிக்கட்டுக்கு கீழே சிராய்ப்பு, வலது பக்க கால் வீங்கி இருக்கிறது, கஞ்சா கொடுத்தே அடிச்சிருக்காங்க. இதுக்கு பேர் என்ன? இவ்வளவு காயங்களை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் மனிதநேயமற்றவர்களாக, மிருகங்களாக. மிருகத்தை கூட நம்ம சொல்ல முடியாது. மஞ்சு விரட்டில் மாடை பிடிக்கிற போது அது தன்னுடைய எதிர் விசையை தான் தப்பிப்பதற்காக குத்திரும். அது யதார்த்தமானது, அது போர்க்களமானது. ஆனால் இங்கே என்ன போர்க்களம்? கதற கதற துடிச்சு மயக்க நிலையில் கிடந்தவனை அடித்து போதையை கொடுத்து உதைத்து நாம் பார்த்திருக்கிறோம். வீரப்பனார் வழக்குகளில் கைது செய்யப்பட்ட தமிழர்களை மாதேஸ்வரமலை சித்திரவதை கூடத்தில் கொண்டு போய் சிதைத்ததை விட கிட்டத்தட்ட இது மிக மோசமான, கருவறுக்கத்தக்க வேண்டிய விஷயங்களாக இந்த காவல்துறையில் பணியாற்றிய கருப்பு ஆடுகள், புறம்போக்குகள் மனிதர்களுக்கு பிறந்தார்களா, வேறு எவனுக்காவது பிறந்தார்களா? இவ்வளவு கொடுமையை ஒருவனுக்கு செய்திருக்கிறார்கள் என்றால் எப்படி நாம் பார்த்து கொண்டிருக்க முடியும்? இன்றைக்கு இந்த அறிக்கைகள் வெளியில வந்திருக்க, மனித உரிமை ஆணையம் முறையாக விசாரிக்கப்பட வேண்டும், எவனையும் இதுல தப்பிக்க விடக்கூடாது. அடுத்து இந்த சிசிடிவி ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான் தெரியுமா உங்களுக்கு? கோயில்ல இருந்ததா? கோர்ட்டில் அதை தானே கேட்குறாங்க. ராமச்சந்திரன் ஒரு ஐக்கிய பையன், அவனை என்ன கைது பண்ணலங்க. போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ சிபிஐ விசாரணை ஸ்டேஷனில் வச்சு நீங்கள் ட்ரீட் பண்ணலை, ஆனால் போலீஸ் ஸ்டேஷனோட சிசிடிவி இருக்கு. கோயிலில் வச்சு ட்ரீட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் கோயிலோட சிசிடிவி ஃபுட்டேஜை காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இவங்க ஏன் கம்மாக்கரைக்கு குட்டியை கொண்டு அடிச்சாங்க தெரியுமா? அங்கே சிசிடிவி இல்லை. மாட்டுத்துளத்தில் கொண்டே அடிச்சிருக்காங்களா, அது ஏன் தெரியுமா? அங்கே சிசிடிவி இல்லை. இவங்களுக்கு புத்தி எங்கன்னா சிசிடிவி இல்லாத இடங்களில் கொண்டு போய் உதச்சிருக்கிறானுங்க. அப்போ இவனுங்க திட்டமிட்டு கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு. இப்போ நான் நிக்கிதாவுக்கு பக்கம் வர்றேன். இல்லை, இதுதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ ஏன்னா நிக்கிதாவோட எண்ணம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு இப்போ ஒரு ஆர்டிக்கிளில் படிக்கும்போது, இவர் பொதுவாகவே சீட்டிங் பண்ணியிருக்கிறவர். அந்த வகையில் இப்போயும் கூட இப்போ அஜித்குமாரோட இந்த ஏற்கனவே வாக்குவாதம் ஏற்பட்டதில் ஒரு கோபம், பட் அதே நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு புகாரை கொடுத்து நகை காணான்னு சொன்னதன் மூலமாக அஜித்குமாரை மிரட்டி அவர்கிட்ட இருந்து எவ்வளோ கிடைக்க பெறுமோ அதை அபகரிச்சிக்கலான்னு பார்த்துருக்கிறாரு. அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் நிக்கிதா செயல்பட்டு இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கிறதா, இல்லை இந்த கொலை பண்ற லெவல் வரைக்குமே அவங்க திங்க் பண்ணியிருக்கிறாங்கன்னு எடுத்துக்கிறதா? இல்லை, நீங்கள் கேட்குறது சரியான சிந்தனையுடன் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ நிக்கிதா என்னென்னா, அவங்க அம்மா சிவகாமி இருக்கிறாள்ல, இப்போ அவளையும் அவள் மேலேயும் தான் வழக்கு பதியணும். அது கிளவியாக இருந்தால் நம்மளுக்கு என்ன? குற்றம் தானே. மகள் குற்றம் செய்யறானா தண்டிச்சிருக்க நம்ம தாய். அரசு ஊழியராக இருந்த ஒரு தாய் கண்டிக்கலை. கவியரசன் அவங்க அண்ணன், அவனையும் இந்த விசாரணை நிலையத்துக்குள்ள கொண்டு வரணும். அடுத்து ஜெயபெருமாள் தந்தை இறந்துட்டார், மார்க்கண்டேயன் அப்படின்னு ஒருத்தன் உள்ள வர்றான், விளாங்குடியை சார்ந்தவன். அவனையும் கூப்பிட்டு விசாரிக்கணும். மார்க்கண்டேயன், நான் தெளிவாக சொல்கிறேன், இதெல்லாம் புது பெயர்கள். 2004 ஆகஸ்ட் மாதம் 29 திருமாறன் இப்போ ஒருத்தர் திரிகிறார்ல, சங்கி கூட்டத்தினுடைய சாதிய வன்மம் பிடித்த ஒருத்தன், அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான். அவன் கல்யாணம் பண்ணும்போது அந்த ஆள், நானே 3வது கல்யாணம், எனக்கு முன்னாடி 3 பேர் இருக்கிறான்னு தெரிய சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கவிச்சியை கல்யாணம் பண்ணியிருக்கிறான்னு அர்த்தம். அவர் சொல்கிறாரு, இரவு பாலும் பழமும் பரிமாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் பூனைக்கு சோறு வைக்கலைங்கிறதுக்காக கேட்டதுக்காக ஓடிட்டா. ஒரே நாளையில் ஒரு புது பொண்ணு எப்படி பூனைக்கு சோறு வைக்க முடியும்? பொய் பிராடு தானே இது. நம்மளுக்கு கிடைத்திருக்கிற தகவலின்படி 28 நாட்கள் திருமாறன்சி அந்த பொம்பளையோடு குடும்பம் நடத்தியிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வருது. நான் சொல்லலை, செய்தி. இதில் ஒரு வழக்கறிஞரும் உள்ளே வருகிறார். இப்போ பூனைக்கு நாய்க்கு சோறு வைக்கல அப்படிங்கிறதுக்காக முதலிரவு நடப்பதற்கு முன்னால் இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா? உங்களுக்கு நடந்திருக்கா? எனக்கு நடந்திருக்கா? எனக்குலாம் இல்லை. முதலிரவுனா என்ன? பால் பழம், அது எப்படி இருக்கும்? முதலிரவு காட்சினா எப்படி இருக்கும்? அதை பற்றி தான் சிந்தனை இருக்கும், பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். அந்த நேரத்தில் போய் நாய்க்கு சோறு எடுத்துகிட்டு வா, நாய்க்கு சோறு வை, இது பேசுவாங்களா யாராவது? இப்போ திருமாறன்சியை இதுக்குள்ள அவர் தானாக ஏன் பொண்டாட்டி தான், அந்த குடும்பமே மோசடி குடும்பம்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன அடிப்படையிலும் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அது மட்டும் இல்லை, அவரும் ஒரு வகையில் உண்மையை, அவங்களோட நிகிதாவோட முகத்தை வெளியில் தெரிகிற வகையில், உண்மை முகம் தெரிகிற வகையில் தன்னோட அனுபவங்களை சொல்லியிருக்கிறாரு கூட எடுத்துக்கலாம்ல. இல்லை, அது பொய் சொல்லணுமையா? முதலிரவு நடப்பதற்கு முன்னாலே ஓடி போயிட்டானா அது எப்படி? யார் அது எவ்வளோ பெரிய சந்தேகத்தை எழுப்புது. அதில் 10 லட்ச ரூபா காசு கொடுத்து, எப்போ 2004 10 லட்ச ரூபா காசு கொடுத்து விவகாரத்து செய்ததாக சொல்லுகிறார். அவங்க சொந்த ஊர் ஆலம்பட்டிங்கிற ஒரு கிராமம். அங்கே ஜே கார்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான்
அவள் வாழ்ந்துகிட்டு இருக்கா நிக்கிதா. இப்போ அங்கே தான் இந்த பிரச்சனை. இப்போ இந்த ஆலம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ராஜாங்கம் வினோத்குமார் தலா 16 லட்ச ரூபா பணம் வேலை வாங்கி தருவதாக, சத்துணவு வேலை வாங்கி தருவதாக மோசடி. அதே மாதிரி பள்ளிகளில் ஆசிரியர் பணியாற்றுவதற்கு வேலை. இது எல்லாமே 2010 நவம்பரில் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2011 தான் எஃப்ஐஆரே போட்டிருக்கு. கொடுத்த புகார் 2010, எஃப்ஐஆர் போட்டது 2011. எப்படி இருக்கு? அன்னைக்கு சங்கர் ஜிவால் மதுரையில் வந்து கமிஷனராக வேலை செய்கிறார். அதே சங்கர் ஜிவால் தான் இப்போ இங்கே தமிழ்நாடு முழுக்க ஒரு தலைமை பீடத்தில் இருக்கிறார். எனக்கு என்ன இதில் ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறேன். சங்கர் ஜிவால் அவர்களுடைய பெயரை நிக்கிதா பயன்படுத்தியிருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறதோ? ஏன்னா ஏற்கனவே நடந்த இந்த மோசடி புகார் அந்த வழக்கை இதுவரை விசாரிக்கவும் இல்லை, இதுவரை நிக்கிதாவை கூப்பிட்டு கைது பண்ணவும் இல்லை. அப்ப இதற்கு காரணமானவர்கள் யார்? இப்ப இந்த வழக்கிலையும் சங்கர் ஜிவால் வந்து தலையிட்டு இருக்கணுமா இல்லையா? இப்ப அறிக்கையெல்லாம் கொடுக்கிறார்ல, அன்னைக்கு இதே சங்கர் ஜிவால் தான் வந்து அந்த வழக்கை கையில் எடுக்காம நிர்மூலமாக்கி இந்த வழக்கை நிர்மூலமாக்குவதற்கு முயற்சித்தார்கள். உங்களை போன்றவர்கள் என்னை போன்றவர்கள் உட்கார்ந்து வலையொலித்தளங்களில் கடுமையான விவாதங்களை நடத்தியதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு அந்த காவலர்கள் என்று சொல்லக்கூடிய காம வெறி பிடித்தவர்கள் அல்லது கயவாளி பயல்க இந்த 6 பேரை இன்னைக்கு வந்து கைது பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அம்மா வந்து திண்டுக்கல்ல ஏதோ எம்எம் அப்படிங்கிற ஒரு அரசு கல்லூரியில் தாவரவியல்ல ஒரு துறை தலைவராக பணி செய்வதாக தகவல் வந்திருக்கு. இங்கே என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? கல்லூரிகளுக்குள்ள பெண்கள் கல்லூரி நினைக்கிறது, அங்கேயே அந்த கல்லூரி மாணவிகளை வந்து கொடுமைப்படுத்துறது, அசிங்கமா பேசுறது, கேவலமா திட்டுறது. இவ வந்து வில்லியா வாழ்ந்திருக்கிறான் கல்லூரிக்குள்ளேயே. மாணவிகள் பல தடவை குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. கல்லூரி நிர்வாகத்திலையும் சொல்லியிருக்காங்க, காவல்துறையிலையும் சொல்லியிருக்காங்க. எந்த நடவடிக்கையும் இல்லை. வாரத்துக்கு 2 நாள் போகலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸ்ல லிப்டிக்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே நகையெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு அப்படியே நடமாடும் நகைக்கடை மாதிரி ஒரு கல்லூரிக்கு ஒரு பேராசிரியர் போயிருக்கான். வாரத்தில் 2 நாள் போவான். அவ வச்சதான் சட்டம். இங்க இந்த லெவலுக்கு நிக்கிதாவை ஆளுமைப்படுத்தியவன் எவன்? இந்த லெவலுக்கு அந்த நிக்கிதாவை பாதுகாக்கிறவன் இன்றைக்கு வர அமுதசுரபி ஹோட்டல்ல இருந்து தப்பிக்க விட்டுருக்கான்ல. இப்ப மேலிட உத்தரவு இல்லாம போலீஸ் வந்து எல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்ப இன்றைக்கு வரை இந்த நிக்கிதாவை எவன் பாதுகாக்கிறான்? ஆளுங்கட்சி பாதுகாக்குதா, இல்ல ஆளுங்கட்சியில அதிகாரத்தில் இருக்கிறவன் பாதுகாக்கிறானா, இல்ல அரசு ஊழியர்கள் அதிகாரம் படைத்தவன் பாதுகாக்கிறானா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கணும். நாம் வலைவலைத்தளத்தில் கருத்துக்கள் ஏன் வைக்கிறோம் சொன்னா மக்களுக்கு தெரியணும் அதிகார வர்க்கம் எந்த அளவுக்கு மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை. அடுத்து பாருங்க, முரண்பாடுகள் இந்த வழக்கில் ஏகப்பட்ட முரண்பாடுகள். 1, புகாரில் உண்மைத்தன்மை இல்லை, விசாரிக்கப்படவே இல்லை புகாரின் அடிப்படையில். 2, இது ஆழ்கடத்தல் வேலை, கடத்திட்டு போய் ஒவ்வொரு இடமா வச்சு அடிச்சிருக்காங்க. அடுத்து எஃப்ஐஆர் போடாமலேயே விசாரணை. சிஎஸ்ஆர் போட்டவனை கூப்பிட்டு விசாரிக்கணும் இந்த வழக்கில். எப்போ சிஎஸ்ஆர் கொடுத்தில்ல, ஏன் எஃப்ஐஆர் கொடுக்கலன்னு விசாரிக்கணும்ல. அடுத்து 24 மணி நேரத்தில் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தணும். இப்போ இந்த வழக்கில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, சட்டத்தை மாற்றம். இந்த விஷயம் 24 மணி நேரத்திற்குள் குற்றவாளியை கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும் நீதிமன்றத்தில் அப்படிங்கிற ஒரு சட்டச்சரத்து இருக்குல்ல, அதை மாற்றுங்க தயவுசி. மாநிலத்திற்குள் வரையறை என்றால் 10 மணி நேரம் தான். நீங்கள் தூத்துக்குடியிலிருந்து இங்கே கொண்டு வரது 10 மணி நேரம் போதும், 15 மணி நேரமே வைங்க. 24 மணி நேரம் என்பதை இவர்கள் எடுத்துக்கொண்டு 24 மணி நேரம் வைத்து அடிக்கிற அந்த கொடுமை நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கிறது. அப்ப தமிழ்நாடுனா 15 மணி நேரத்துக்குள்ள ஒப்படைக்கணும், பிற மாநிலங்கள்னா கிலோமீட்டர் கணக்கில் உருவாக்கணும். ஏன்னா இப்ப ஆந்திராவில இருந்து இப்பதான் அதுக்கு வந்து காவல்துறை தரப்புல இருந்து இப்போ சொல்லப்பட்டிருக்குல்ல புது நடைமுறைகள். என்ன நடைமுறைகள்? இரவுல வந்து வச்சிருக்க கூடாது. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒன்று கேட்கிறேன், அடிக்க கூடாது, இந்த மாதிரி 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சொல்லியிருக்கிறாங்களே. திரும்பவும் ஒவ்வொரு காவல்துறைக்கும் ஆண் கைதி அறை, பெண் கைதி அறைன்னு எதுக்கு வச்சிருக்காங்க? அதை உடைக்கணும்ங்கிறேன். உங்களுக்கு எதுக்குடா கைதி அறை? எதுக்கு அந்த கைதி அறை இருக்கு சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த கைதி அறையெல்லாம் உடைங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள எதுக்குங்க கைதி அறை? விசாரணை கூப்பிடுறோம், விசாரிச்சாச்சு, நீதிமன்றத்தில் ஒப்பட, அதுக்கு கொண்டு ஏன் அடைக்கணும்? அதுக்குள்ள அடைச்சு வச்சுட்டு அடிக்கிறாங்க. அந்த நடுச்சுவரை காலி பண்ணுங்க. இல்ல அங்க தற்காலிகமாக இருக்க வேண்டிய டைம்ல அது அந்த அறையில போட்டு வச்சிருக்காங்க. 10 போலீஸ் வேலை செய்றீங்களா? ஒருத்தனை பாதுகாக்க முடியாதா? அறைக்குள்ள போட்டு தான் அடைச்சு வைக்கணுமா? இன்னைக்கு தான் சிசிடிவி எல்லாம் வந்துருச்சுல, எல்லா காவல் நிலையங்களிலும் சிசிடிவி இருக்கா இல்லையா? பயன்படுத்துங்க. எதுக்கு அறை? அந்த ஆண் கைதி பெண் கைதி அறையை உடையுங்கள். அது தேவையற்றது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்னத்துக்கு? அது சித்திரவதை கூட தான் அந்த 2 அறையுமே. தெரியுமா உங்களுக்கு? காவல் நிலையத்தில் இருக்கிற மிக முக்கியமான சித்திரவதை கூடமே அந்த ஆண் கைதி பெண் கைதி அறை. இதை உடனடியாக நீக்கணும். அடுத்து பாருங்க, சீருடை போட்டு அடிச்சானா இந்த காவலர்கள்? முரண்பாடு நான் முடிக்கல. லோக்கல் கட்சிகள் தலையீடு, அமைச்சருடைய செல்வாக்கை பயன்படுத்தி இருக்கிறார். டிஎஸ்பியை தீவிரமாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அவனை வீட்டில் வச்சிருக்கிறதே தப்பு. இன்னைக்கு வர ஏன் அவன் சாட்சியை கலைக்க மாட்டான்? அவன் கூப்பிட்டு மிரட்ட மாட்டான்? வெளியில இருக்கிறான்ல. அடுத்து எல்லா காவல் நிலையத்திலும் நம்ம ஏற்கனவே பேசி இருக்கிறோம், வலிக்கில் இருந்திருக்காங்க இல்ல கைதிகள்லாம்,
வலிக்கு விழுந்து மாவு கட்டலாம் போட்டாங்க. இந்த 6 போலீஸ்காரனுக்கு ஏன் வலிக்கு விழுகல சொல்லுங்க நீங்க? அனைவரும் வலிக்கு விழுந்து கட்டு போடுறான். இந்த 6 போலீஸுக்கும் ஏன் வலிக்கு விழல? போலீஸ்னா வலுக்காத பாத்ரூம். நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த பாத்ரூம் எல்லாம் பாசி படர்ந்து கிடக்கு. நான் நம்ம காணொலியில தான் பேசியிருக்கிறேன். கழிவறைகள் அனைத்தும் கழுவப்படவில்லை, பாசி படர்ந்து கிடக்கு, அசிங்கமா கிடக்கு. அதுல தான் இந்த 6 அயோக்கிய பேர்களும் போயிருப்பான். அவனுக்கு மட்டும் வலுக்கல. அந்த தூத்துக்குடி 2 பேர் செத்தாங்களா, ஜெபராஸ் பின்னி, அவங்களுக்கு கைது செய்யப்பட்ட அந்த 9 போலீஸ்காரன் வலிக்கு விழுகல. போலீஸ்காரனா வலுக்காதா? எப்படி இது சாத்தியம்? அப்ப நீங்கள் யாரை ஏமாற்றுகிறீங்க? நான் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் 3 ஊர்ல சம்பவம் நடந்துட்டு இருக்கு போலீஸால. இதை யார் சரி செய்வது? அடுத்து இந்த போலீஸ்காரனுங்க 6 பேருக்கும் பல்லு புடுங்கலாம். ஏன் புடுங்கலாம்? ஒருத்தன் பல்பீர் சிங்னே ஒருத்தன் முழுங்கினா எங்கவன் தயோக்கியங்க. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் இந்த வழக்குகளில் முரண்பாடாக இருக்கிறது. நாகை நகராட்சி கூட்டம் நடக்குது நேற்று. அதிமுகவும் திமுகவும் இந்த வழக்கு விஷயத்தை அங்கே பேசி அடிச்சுக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? மாநகராட்சி கூட்டத்தில் அவங்க பேட்ச்லாம் கருப்பு பேட்ச்லாம் அணிஞ்சிட்டு போய் அது ஒரு மோதல் நடக்கு. டேய் 2 பேருமே குற்றவாளி என்றா? கடந்த ஆட்சியில் 2 பேரை கொண்டீங்க, இந்த ஆட்சியில் இவன் கொண்டான். 2 பேருமே குற்றவாளிகள் அடிச்சுட்டு இருக்கான். பாருங்க தமிழ்நாடு எவ்வளவு மிக மோசமாக இருக்கிறது. 2 இயக்கங்களையும் தமிழ்நாட்டில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும், துடை தெரியப்பட வேண்டும். இந்த கூட்டணி கட்சியெல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏற்புடையதல்ல. அது மட்டும் இல்ல, இவ்வளவு கூட்டணி கட்சிகள் சொல்றதுனால கேட்கிறேன். திருமாவளவன் அவர்களே நேற்று ஏதோ பிரஸ் மீட்ல சொல்லும்போது, நான் முதலமைச்சராக இருந்தாலும் கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறார் இல்லையா? அது தவறான கருத்து என்னை பொறுத்தவரை. ஏன்னா அப்ப இவங்க மாதிரி தான் நான் ஆட்சி செய்வேன்னு அர்த்தம். இல்ல அப்படி சொல்றாரா? இல்ல காவல்துறையினரோட செயல்பாடுகள் அதன் மூலமா? நான் என்ன கேட்கிறேன்னா, ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட காவல்துறையினுடைய விதிமுறைகளை மாற்றுவேன் போடணும். அதுதான் ஒரு முதலமைச்சருக்கு சரியானது. எந்த முதலமைச்சர் செய்வாங்க சொல்லுங்க? அப்ப இந்த விடயத்தில் இது போன்ற கூட்டணி கட்சிகளுக்கு முட்டு கொடுக்கிற கருத்துக்களை ஏற்க முடியாது. அண்ணன் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணும். நேரம் எல்லாத்துக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ற அண்ணன் இதுக்கு ஏன் ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு. ஏன் சண்முக சுந்தரத்தை கைது பண்ணலைன்னு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கலாம்? ஏன் டிரைவரை வெளியில விட்டுட்டீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கலாம்? நிக்கிதாவை ஏன் இன்னைக்கு வரை கைது பண்ணல? ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கலாம். எஸ்பியை ஏன் இன்னும் கைது பண்ணல? ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கலாம். ஏன் விட்டார்கள்? இதெல்லாம் என்ன? சாட்சிகளை பாதுகாக்க வேண்டும், உரிய பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கலாம். ஏன் நடத்தல? அப்ப கூட்டணி கட்சிகள் என்றால் நீங்கள் சாதுவாக பேசுவது. அண்ணனை ஒரு பக்கம் வாழ்த்துவோம், உடனடியாக முதலாளாக ஒரு அரசியல் தலைவராக போய் அங்கே நின்று அந்த தம்பிக்கு மரியாதை செலுத்திட்டு அந்த குடும்பத்துக்கு 1 லட்ச ரூபா நிதியும் கொடுத்துட்டு அந்த துக்கத்தில் பங்கெடுத்து கொண்டார். மகிழ்ச்சிக்குரியது. அதெல்லாம் நம்ம குறைய சொல்ல முடியாது. அவர் தான் முதல் நபராக போனார். தளபதி விஜய் அவர்கள் இன்னும் தேர்தல் களத்தையே சந்திக்காத ஒரு மக்கள் இயக்கத்தினுடைய குழந்தை இயக்கம் தமிழக வெற்றி கழகம் திருச்சி வானொலி நிலையத்தில் இறங்கி நேரா திருப்புவனத்துக்கு போறாங்க. தலைவர் விஜய் அவர்கள் யாரிடமும் சொல்லாமல் போயும் கூட ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அந்த இரவில் கூடிவிட்டார்கள். உண்மையான நேசத்தோடு அந்த தாயின் கையை கரம் பிடித்து கண்ணீர் மல்க அழுது அந்த தம்பிக்கு மலர் வளையம் வைத்து விட்டு 2 லட்சம் ரூபாய் எனது கட்சியின் சார்பிலே நான் நிதியாக தாருகிறேன் என்று சொல்லிவிட்டு வினோத்தினம் கூப்பிட்டு சொல்றாரு, நான் இருக்கிறேன் இந்த குடும்பத்திற்காக, எது வேண்டுமோ என்னிடத்திலே கேள் என்று அந்த இடத்திலே அரசியலே பேசாமல் அனுதாபத்தை மட்டும் பேசிவிட்டு கடந்து வந்திருக்கிறார். திமுக ஏற்கனவே தூத்துக்குடி அந்த பிரச்சனையில் 25 லட்சம் கனிமொழி அம்மையார் கொண்டு போய் கொடுத்தாங்கல்ல, இங்கே மட்டும் என்ன 5 லட்சம் காசு இல்லையா? அவங்க காசானாங்களா? அங்கே 25 லட்சம் கொடுத்தீங்க அதிமுக ஆட்சியில் நடந்ததுக்காகவா? இங்கே வெறும் 5 லட்சம் தான் கொடுத்துருக்கு. யாரை ஏமாற்றுகிறீர்கள்? இதுல நடிகர் இப்போ தவேகா தலைவர் விஜய் அவர்கள் போனது அப்படிங்கிறது ஒரு அரசியல் நாடகம் அப்படின்றத சொல்றாங்க இல்லையா? முதலமைச்சர் போகாமல் இருக்கிறாரு. அது சரி, முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை, நல்லா தான் இருக்கிறாரு, நல்லா இருக்கட்டும், நீடூழி வாழட்டும். முதலமைச்சருக்கு பணி சுமைகள் கூட, துணை முதலமைச்சர் போயிருக்கலாமே, துணை முதலமைச்சர் கத்துக்கிறதுக்கு போயிருக்கலாமே. இது போன்ற சம்பவங்களை விசாரணையின் அடிப்படையில் தானே அடுத்து முதலமைச்சர் ஆவதற்கு ஒரு தகுதியை அடைய முடியும். அப்படித்தானே கருணாநிதி ஸ்டாலினை வளர்த்தார். ஏன் ஸ்டாலின் உதயநிதியை அனுப்பவில்லை? ஏன் உதயநிதி ஸ்டாலின் போய் அங்க அந்த குடும்பத்தில் பேசல? உங்க அப்பாவோட உங்களுக்கு பணி சுமை கூடவா? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சென்னையில் உட்காந்து? அப்ப அதுக்காகத்தான் 5 லட்சம் கொடுத்துட்டு அப்படியே பேசாம கம்முன்னு இருந்துருவோம்னு பார்த்துருக்கிறீங்களா? தனது ஆட்சியில் இவ்வளவு பெரிய குற்றம் நடந்தேறி இருக்கிறது. எப்படி கண்ணகி பாண்டிய மன்னனிடம் நீதி கேட்டாலோ அதே போல இன்றைக்கு தமிழர்கள் உங்களிடத்திலே நீதி கேட்கிற இடத்தில் நின்றிருக்கிறீர்கள். தேரா மன்னா செப்போது உடையேன் என்று சொல்லுகிற அளவிற்கு உங்கள் ஆட்சி தரங்கட்டு போய் கிடக்கிறது. தினந்தோறும் சம்பவங்கள், தினந்தோறும் கொலைகள், திருட்டு மாடல் ஆட்சியை தமிழ்நாட்டில் இருந்து விரட்டுவது மக்களுடைய கடமை. இந்த 2 ஆட்சிகளும் தமிழ்நாட்டில் ஒரு நாளும் இனிமேல் அமர்ந்தால் தமிழர்களுடைய நிலைப்பாடு கேள்விக்குறியாக இருக்கும். இன்னும் 1000 அஜித் குமார்கள் இது போல கொல்லப்படுவார்கள். காவல்துறையிடம் இருக்கிற அதிகாரங்களை பிடுங்குங்கள். காவல்துறை தாண்டோண்டித்தனமாக தமிழ்நாட்டில் தெரிகிறது. வசூல் எல்லா இடத்திலையும் கட்டிங் மாற்றப்பட வேண்டும். யார் மாற்றுவார்? அடுத்த தலைமுறை மாறுவதற்கு அரசியலை ஒரு மாற்றம் செய்யுங்கள். அதுதான் நான் வைக்கிற கோரிக்கை. ஓகே, இதில் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, குறிப்பாக இதில் அஜித் குமாரனுடைய மரணம், இதில் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த நகர்வுகளின் போதும் தொடர்ந்து பேசலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார். நன்றி.